வெல்கம் டு பிடிஎல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், கால்குலேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி டீல் பண்ணுற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். எப்படி இதை வந்து பேசிக்காக என்னென்ன இருக்குது, அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் மெனு போங்க. அதில் எக்ஸல்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் கீபோர்டில் எக்ஸல் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இப்போது இந்த மாதிரி என்ன வேர்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது வரும். இப்போ நம்ம வந்து 2016 ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ அதை நான் வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுதான் வந்து ஒரு ஹோம் பேஜ், எக்ஸல் ஷீட்டோட ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதோட யூஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த ஷீட் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் என்னவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எவ்வளோ செலவு வருது அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். இதே உங்கள் கடையில் நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பேசிக் தான் சொல்லி தர போகிறேன். ஸோ பிளாங்க் ஒர்க் புக்னு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மெனூஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் ஏற்கனவே பார்க்குற மெனூஸ் தான். ஹோம், ஃபைல், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, இதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாமே ஒரு சில மெனூஸை ஒரே மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் பேஸ்ட் ஆப்ஷன், ஹோம் மெனுவில் பேஸ்ட், கட், காப்பி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய யூஸ் என்னன்றதை நம்ம ஒவ்வொரு பார்க்கலாம். அடுத்து ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும், அதுக்கப்புறம் ஃபாண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இந்த செகண்ட் காலமில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் காலமில் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்னா என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா சில மெனூஸ்லாம் நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பொறுமையாக. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பாக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், செக்டு ஷீட் மாதிரி. இது என்னன்னு சொன்னால் இதுதான் ஒரு ஒர்க் ஷீட். இது கீழே பார்த்தீங்கன்னா ஷீட் 1ன்னு எழுதியிருக்கும். இது வந்து ஷீட் நம்பர் 1. இன்னொரு ஷீட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஷீட் ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2-3 ஷீட் இருந்ததுன்னா அந்த ஃபுல் இதுக்கும் பேர் வந்து ஒர்க் புக்கு. ஒரு புக்கில் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய ஷீட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் புக்கில் நிறைய ஷீட்ஸ் இருக்கும். ஒரு ஷீட்டில் நிறைய டேட்டா நீங்கள் எழுத முடியும். ஒரு ஷீட்லேயே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷீட் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஆரம்பித்து கடைசியாக எங்கே முடியும்னா XZ அந்த மாதிரி கூட போய் முடியும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணாலும் ஒரு ஒர்க் ஷீட்லேயே நீங்கள் சேவ் பண்ண முடியும். கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே மட்டுமே நிறைய ரோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இந்த ஒரு ஷீட்டில் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஷீட் எனக்கு வேண்டாம், இன்னொரு ஷீட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் வந்து ஒர்க் ஷீட்டு. இப்போ ஒர்க் ஷீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செல்லு, அதாவது ஃபஸ்ட்டு பாக்ஸை தான் நான் செல்லுன்னு சொல்கிறேன். ஒரு பாக்ஸையும் நான் செல்லுன்னு சொல்லுவேன், CELL. ஒரு செல்லையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதலாம். ஸோ அதில் இப்போ வேர்டெல்லாம் எடுத்திங்கன்னா பிளாங்காக இருக்கும். அந்த பிளாங்க் ஷீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் எழுதிப்பீங்க, டிசைன் போடுவீங்க, வரைவீங்க. ஆனால் இது வந்து ஒர்க் ஷீட். ஸோ மேக்ஸில் அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கோடு போட்டிருக்கோம் இதில். ஸோ அதனால் ஒரு பாக்ஸையும் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். இந்த செல்லை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் கூப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். அட்ரஸ்னால் என்னென்னா, இப்போது அந்த செல்லு எந்த இடத்துல இருக்குது. இப்போ டேட்டா 1ன்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏலையும் 1லையும் இருக்குது. அதாவது A1னா என்ன அர்த்தம்னா 1ன்றது ரோ நம்பர், ஏன்றது காலமோட பேர். ஸோ நான் எப்போவுமே என்ன செய்யணும், ஆல்ஃபபெட்டுக்கு அப்புறம் நம்பர் வச்சு சொல்லணும். ஸோ அதனால் A1ன்ற இடத்துல இந்த டேட்டா 1 இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த ஷீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதோட அட்ரஸை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அலைன்மெண்ட்ஸை பற்றி. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவுக்கு எழுதலாம். நம்ம டேட்டானா நீங்கள் என்னென்ன எழுதுறீங்களோ அதெல்லாம் டேட்டா இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இப்போது எழுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் எழுதுனா, ஆல்ஃபபெட்ஸ் எழுதுனா எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் எழுதுது, சரியா? இப்போ நான் வந்து அடுத்த செல்லில் நம்பர் மட்டும் தனியாக எழுதுகிறேன் பாருங்கள். நம்பர் எழுதுனா அது லெஃப்ட்டில் நிற்காது, ரைட்டில் வரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. வேர்டு கூடவே நம்பர் போட்டிங்கன்னா அது ஒன்றா தான் இருக்கும். தனியாக நம்பர் போட்டிங்கன்னா தனியாக ரைட் சைடு போயிடும்.
லெட்டர்ஸ் எழுதும் போது லெஃப்ட் சைடு போயிடும். ஸோ இது வந்து அலைன்மெண்ட்டு. இதே அலைன்மெண்ட்டு எனக்கு இப்படிலாம் வேணாம், எல்லாமே சென்டரில் வேணும் அப்படின்னா இப்போ நான் நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். 1லேருந்து 3 வரைக்கும் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த அலைன்மெண்ட்டில் போயிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுங்க, சென்டர் அலைன்மெண்ட் வைங்க. அடுத்து லெட்டர்ஸ்க்கு வாங்க. லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ அதே மாதிரி நான் இதை அலைன் பண்ணுறேன். ரைட் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா நான் ரைட் சைடு அலைன்மெண்ட் கொடுக்கணும். சில அலைன்மெண்ட் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் அலைன்மெண்ட், நம்பர் அலைன்மெண்ட் எல்லாமே சேம் தான். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு செல். அப்புறம் நமக்கு ஒர்க் ஷீட்டை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து ரோ காலம்னா என்னன்னு பார்க்கலாம். ரோனா 1 2 3 4 5ன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? 1ன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஒரு ரோ அப்படின்னா ஃபுல்லாக ஹாரிசான்டலாக இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸ்கூலில் காலேஜில் ரோன்னு சொல்லுவோம் இல்லையா, ரோ வாங்க, செகண்ட் ரோ வாங்கன்னு. ரோனா என்னென்னா நீங்கள் அப்படியே உட்காருறது, பக்கத்தில் உட்காருறது தான் அந்த ரோஸ். ஸோ காலம்னா என்னென்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்கிறதான்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஏபிசிடி எல்லாம் காலம்ஸ். சரிங்களா? ஸோ காலம்னா என்ன, நமக்கு வேர்ட்டிக்கலாக இருக்கிறது, ஹாரிசான்டலாக இருக்கிறது எல்லாம் ரோஸ். ஸோ ஒரு ரோவும் காலமும் இருந்தால் தான் அதை வந்து நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். செல்லுக்கு ஒரு ரோ இருக்கணும், ஒரு காலம் இருக்கணும். அதுதான் அட்ரஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ நான் புது டேட்டா எழுதியிருக்கேன் இல்லையா, சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ். இது எப்படி இருக்குது, நான் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் 3மே சப்ஜெக்ட் தான். ஆனால் நான் பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து சப்ஜெக்ட்னு ஒரே ஒரு இடத்துல போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன செய்யலாம், அந்த இடத்துல இருந்து எது வரைக்கும் எனக்கு வேணுமோ அந்த 3 செல்லை நான் கிளிக் பண்ணி இப்போ merge and சென்டரில் போயிட்டு merging ஆஃப் செல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சப்ஜெக்ட் அதில் தான் இந்த இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ அலைன்மெண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்டு போங்க, மேலே கொடுத்தீங்கன்னா பொதுவாக வந்து அலைன் ஆகிடும். ஸோ எதுக்காக merging ஆஃப் செல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. இப்போது merging ஆஃப் செல்ஸ் வேணாம், அங்கே நான் இன்னொன்று எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, எந்த செல்ஸ் எல்லாம் merge ஆகிருக்கோ அதை கிளிக் பண்ணி merge and சென்டரில் போயிட்டு unmerge செல்ஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு திரும்பவும் ப்ரீவியஸாக இருக்கிற மாதிரியே செல்ஸ் கிடச்சிருச்சு. நான் இப்போ என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த merging அண்ட் அன்மர்ஜிங் ஆஃப் செல்ஸை நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃபார்மேட் அதாவது கலர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஷீட் நம்பர் 1 2 3ன்னு இருக்குது பாருங்கள், அந்த டேபு க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகுது. ஆனால் நான் இதை கலர் மாற்றலாம். அதுக்கு என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணி ஷீட் நம்பர் 1 கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். டேப் கலர்னு ஒன்று இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ரெட் கலர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, அந்த ஷீட் கலர் இப்போது ரெட்டாக ஹைலைட் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்பவும் டேப் கலரில் நான் இப்போ போயிட்டு க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் கலர் ஷீட்ஸ் அந்த ஹைலைட் ஆகும். நீங்கள் இன்னொரு ஷீட்டில் இருந்தீங்கன்னா மற்ற ஷீட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தெரியும். ஸோ இது இங்கே பண்ணுறது. செல்ஸில் என்ன பண்ணலான்னு பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்கா, சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அதில் போய் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபாண்ட் கலர் வந்து இப்போ வேறு எந்த கலர் வேணுமோ நான் அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செல் உள்ளே இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். செல் கலரையே மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் மாதிரி ஒரு செல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மட்டும் ஹைலைட் ஆகி தெரியும். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ செல்ஸை பற்றி மோஸ்ட்டாக நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.